ஹலோ கைஸ், ரொம்ப நாளாக இந்த சாண்ட்ரா மற்றும் திவ்யாவுடைய பிரச்சனை வந்து போய்கிட்டே வந்திருக்கு. ஆக்சுவலாக பிரச்சனை எப்போ எவிக்ட் ஆகி வெளியே போனாரோ அதுக்கு முன்னாடி இருந்தே சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யா மேலே செம்ம கடும் கோவத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுலேயும் பிரஜன் போனதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை. இந்த உலகத்திலே எனக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி, முதல் எதிரி அது வந்து திவ்யா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வெளியே இருக்கக்கூடிய பிரஜன் அவர்கள் நேற்றுக்கு லைவ் வந்து போட்டிருக்காப்புல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரதர்வுட் அப்படின்ற ஒரு டேக்லைனை பயன்படுத்திக்கிட்டு, அந்த கார்டை பயன்படுத்திக்கிட்டு, என்ன வந்து பயன்படுத்திக்கிட்டாலோ திவ்யா அவன் மேலே செம்ம காண்டில் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு பக்கம் வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை, திவ்யா அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்த ஆட்கள் தான் பிரஜன், சாண்ட்ரா மற்றும் நம்மளுடைய திவ்யா அவர்கள். ஸோ இந்த மூணு பேருமே செம்ம பாண்ட்லிங்கில் வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து ஓல்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துருந்தாங்க. இந்த மூணு பேரும் ஒரு பக்கம் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் ரொம்ப க்ளோஸாக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய திவ்யா அவர்களும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரஜன் இவங்க ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸாக வந்திருந்தாங்க. நிறைய நேரங்களில் திவ்யாவுக்காக குரலும் வந்து கொடுத்துருக்காப்புல பிரஜன். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணா தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாசத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா பழகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. பட் ஒரு லிமிட்டுக்கு அப்புறமாக சாண்ட்ரா அவர்களுக்கு செம்ம கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு இவங்க ரெண்டு பேர் வந்து பழகிறது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குற டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்து பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லாமல் திவ்யாவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துலேருந்தே வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க சாண்ட்ரா. ஒன்று. ரெண்டாவது, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏம்மா உன்னுடைய விளையாட்டை வந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்கம்மா, அவங்க விளையாடுற விளையாட்டுக்கு நீங்கள்லாம் வந்து பகடக்காயாக மாறிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து இருங்க திவ்யா கிட்ட அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகளே வந்து ஆரம்பிக்கும். ஸோ எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜன் அவர்கள் வந்து நான் தனியாக கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக இருந்தது திவ்யா அவர்கள் தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து பிரஜன் கிட்ட பயங்கரமாக க்ளோஸாக வந்து திவ்யா அவர்கள் அந்த நேரத்தில் வந்து பழகினாங்களோ அதே அளவுக்கு வந்து சாண்ட்ரா கிட்ட பழகினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தடவை ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வாங்கி அதனால் வந்து திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக சாண்ட்ரா அவர்கள் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அது நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் திவ்யா கிட்ட பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பிரஜன் அவர்களும் எவிக்ட் ஆகி வேறு வெளியே போயிட்டாப்லையா. ஸோ அதுக்கு வந்து காரணமே திவ்யா தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே வந்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டே இந்த கபோர்டில் ட்ரெஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாயிருக்கும். கத்தி விட்டுருப்பாங்க சாண்ட்ரா. இப்போ இவருக்கு என்ன அவசரம், நானே ஃபீலிங்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கேன், இப்போ ரொம்ப கபோர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சண்டைகள் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைவாக இருந்துச்சு. சாண்ட்ரா மட்டும்தான் அங்கங்கே புலம்பிட்டு வந்து இருந்துட்டு இருந்தாங்க, அழுதுட்டு வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அவளை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்வதி கிட்ட வந்து சொல்லுவாங்க, அமித் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட, அதே மாதிரி ரம்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரம்யா எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. இப்போ பார்வதி கிட்டையும் அமித் கிட்டையும் தான் இதை பற்றி தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட் வந்து நம்மளுடைய பிரஜன் வந்து இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் வந்து லைவில் வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ திவ்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம பிரஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திவ்யா மேலே நான் செம்ம கோபமாக வந்திருக்கேன், ஏன்னா அவள் எங்களை எல்லாரையும் வந்து பயன்படுத்திக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. குறிப்பாக இந்த பிரதர்வுட் ஃபீலிங்கோட பிரதர் கார்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அவன் மேலே நான் நிஜமாகவே கோவமாக தான் வந்திருக்கேன், என்னுடைய கோவம் வந்து வேறு, சாண்ட்ராவுடைய கோவம் வந்து வேறு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காப்புல. அதை தொடர்ந்து வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அந்த ஒரு வீடியோ. ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படி திவ்யா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து வந்துட்டுருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளே இவங்களே அடிச்சுக்கிட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து நல்ல சாப்பாடு போடுற மாதிரி, ஃபுல் மீல்ஸ் வந்து போடுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், சாண்ட்ரா அவர்கள் கடந்த 3-4 வாரமாகவே பயங்கர காண்டில் வந்து இருக்காங்க திவ்யா மேலே. அதுலேயும் பிரச்சனை எவிக்ட் ஆகி போனதில் இன்னும் பயங்கர காண்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து இது எவ்வளோ தூரம் பிரச்சனையாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அங்கங்கே உட்காந்து சில பேர்கிட்ட பேசி திவ்யாவை பற்றி சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இது வந்து நல்லா காதில் வந்து விழுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிடுச்சு. இப்போது திவ்யா கூட வந்து பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், ஓகேவா. ஸோ அப்போது நல்லாவே புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு, திவ்யாவுக்கு புரிஞ்சிச்சு சாண்ட்ரா நம்ம மேலே ஏதோ ஒரு விதத்தில் வந்து கோவமாக இருக்காங்க, நம்மளை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் தள்ளி ஒதுங்கி வந்து போகிறாங்க. பட் இருந்தாலும் கூட வந்து சாண்ட்ரா வந்து விடுற மாதிரி இல்லை, அது தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு தான் வந்திருக்காங்க.
ஸோ அப்போ நம்ம எவ்வளோ நேரம் பொறுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போகிறாங்க. சாண்ட்ராவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா, சாண்ட்ராவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சாண்ட்ரா கிட்டேயும் பிரஜன் கிட்டேயும் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் வந்து கொஞ்சம் அடங்கி போவாங்க, அமைதியாக பேசுவாங்க. குறிப்பாக சாண்ட்ரா கிட்டேலாம் வாய்ஸே ரைஸ் பண்ண மாட்டாங்க. சொல்லப்போனால் வந்து சாண்ட்ரா பிடிச்சி திட்டுன்னு திட்டும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்த ஒரு ஆள், சரிக்கா அப்புறம் பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாம், எதுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து நாமினேஷன்ஸில் வந்து சாண்ட்ரா அவர்களை வந்து சொல்கிறாங்க. சாண்ட்ரா அவர்களை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்டாக வந்து பேசிக்கிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காங்க. டேரெக்டாக எதுவாக இருந்தாலும் பேசியிருக்கலாம்ல, கன்ஃபஸ் வந்து பண்ணியிருக்கலாம்ல. ஸோ இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் சாண்ட்ரா அவர்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நல்ல விதத்துலேயே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஒன்று, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சண்டை வந்து வந்திருந்தது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும். ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த குப்பை, அந்த கவரு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்து இருந்திருப்பாங்க. அதில் சாண்ட்ரா இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே சாண்ட்ரா அவர்கள் பயங்கர காண்டாயிருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இதில் எப்படி மாற்றணும், இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து காண்டாயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளரையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வெளியே இருந்து பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டதுனால ரசிகர்கள்லாம் பயங்கர ஷாக். ஆல்ரெடி சாண்ட்ராவுக்கு செம்ம நெகட்டிவிட்டி வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி விட்டாப்ல. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு இன்னும் பயங்கரமாக பேக் ஃபயர் தான் ஆக போதே தவிர அவங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. அதே போல் பிரஜன் சொன்னது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவளுடைய ஃபீலிங்ஸ் வந்து வேறு, அவளுடைய கோவம் வந்து வேறு, என்னுடைய கோவம் வந்து வேறு அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஸோ மேபி என்னை வந்து பிரதர் மாதிரி பயன்படுத்தி, அதுலேயும் பார்வதி அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு. பார்வதி மாதிரி வந்து பயன்படுத்திக்கிட்டாலோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பார்வதி அப்படி என்ன தான் இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியல. ஆனாலும் அப்படி ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காங்க. பட் உண்மையாலுமே திவ்யா கணேஷ் அப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்றது சுத்தமாக வந்து புரியல. மைண்ட் லெவல் வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்களா, இல்லை வந்து இதை சொன்னால் இதை பண்ணலாம், இதை பண்ணால் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசித்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எந்த இடத்துலையுமே கன்ஃபஸ் பண்ணதே கிடையாது. சாண்ட்ராவை பற்றியோ பிரஜன் பற்றியோ மோசமாக எங்கேயுமே பேசி சித்தரித்து அதுக்கப்புறம் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லதே கிடையாது. பட் எதுவுமே சொல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து மூவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் சாண்ட்ரா சைட்லேருந்து வந்து பார்க்கும்போது ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. திவ்யா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கல்ல, ஆமாம் பிரஜன் போனதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரியும் வந்து தோணுது. பட் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை? பிரஜன் வந்து திவ்யா மேலே வச்ச அக்யூசேஷன் கரெக்டாக தப்பா? அதே போல் தொடர்ந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யா பற்றி பேசிகிட்டே இருக்காங்களே, அது என்ன கரெக்டாக தப்பா அப்படின்றதுலாம் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.